தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன் தாம்பரம், தியாகராய நகர் தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள், தகுதியற்றவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவுகளை நீக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அமர்வு விசாரித்தது. தேர்தல் கமிஷன் சார்பில் வக்கீல் நிரஞ்சன் ராஜகோபால் ஆஜராகி விளக்கம் அளித்தார். ஆண்டுதோறும் அல்லது தேர்தலுக்கு முன்பாக மேற்கொள்ளப்படும் SSR எனப்படும் சிறப்பு சுருக்க திருத்த பணியில் இருந்து SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் வேறுபட்டது என தெரிவித்தார். சிறப்பு சுருக்க திருத்தத்தில் ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தாமாக அளிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று பெயர்கள் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் போன்றவை மேற்கொள்ளப்படும். ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருப்பவர்களும் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே உள்ள விவரங்களுக்கும் தற்போது அளிக்கும் விவரங்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த அடையாள ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை. மாற்றம் இருந்தால் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிதாக பெயர் சேர்ப்பவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் கணக்கெடுப்பு படிவத்துடன் தேவையான ஆவணங்களை அளிக்க வேண்டும். வீடு வீடாக கணக்கெடுக்க வரும் பூத் அளவிலான அலுவலர்கள் படிவங்களை கொண்டு வருவார்கள். வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே உள்ளவர்கள் பெயர்களை சரிபார்ப்பதன் மூலம் தகுதியற்றவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படும். தகுதியான வாக்காளர்கள் பெயர்கள் விடுபடவில்லை என்பதும் உறுதி செய்யப்படும். அத்துடன் தகுதியான வாக்காளர்களின் புதிய பட்டியலை உருவாக்க வழிவகுக்கும். தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் நாளை முதல் SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்க உள்ளது. வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பெறப்பட்டு அவற்றை சரிபார்த்த பின் டிசம்பர் 9 வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் ஏதேனும் ஆட்சேபம், கோரிக்கைகள் இருந்தால் ஜனவரி 8 வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின் பிப்ரவரி 7 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். 1950க்கு பிறகு 10 முறை SIR பணிகள் நடத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2005க்கு பின் 20 ஆண்டுகள் கழித்து SIR துவங்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டில் உறுதியளித்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை நவம்பர் 13 ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் SIRஐ எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் கமிஷன் இந்த விளக்கம் அளித்துள்ளது.